நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஹோம் தேட்ரு. இது கம்பெனியில் லோக்கல் தான். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார். அவர் நம்ம பழைய ஹோம் தேட்ரு வந்து யூஎஸ்பி போர்டு மாட்டியிருந்தோம். அது 5 வோல்ட்டு எங்கே எடுக்கிறோன்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்காக கமெண்டில் ஒரு பதில் சொல்லியிருந்தேன். அவ்வளோவா தெளிவாக சொல்ல முடியலை. அவருக்காக அந்த ஹோம் தேட்டரை 5 வோல்ட் எங்கேருந்து எடுக்கிறோன்னு ஒரு வீடியோவை போட்டலான்னு சொல்லி போடுறேன். அது வாங்க, எப்படி தெரிஞ்ச நபர்கள் எதுவும் நினச்சிக்கோனா, தெரியாத நபர்கள் இந்த மாதிரி தெரியாதவங்க கேட்குறதுக்காக அவங்களுக்காக அது இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா அது இந்த ஹோம் தேட்டர் முன்னாடி டிஸ்பிளே. இது கொஞ்சம் பழைய மாடலு. இது நம்ம கஸ்டமர் கொடுத்துருந்தது தான் நமக்கு. அதில் இப்போ ப்ளூடூத்தில் இருக்காது, பழைய மாடல் ஹோம் தேட்ரு. இதில் 5 வோல்ட்டு எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, இது 5 வோல்ட்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு 5 வோல்ட்டு இங்கேயும் வரும். இந்த இடத்துல ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க, 5 வோல்ட் ரெகுலேட்டரு. உங்கள் ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஹோம் தேட்டரில் இந்த இது இருக்காது, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு 5 வோல்ட்டு வந்திருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி 5 வோல்ட்டு ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க, 7805 ரெகுலேட்டர். மல்டிமீட்ரு வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே 5 வோல்ட்டு வரும். நீங்கள் அந்த இடத்த பார்த்து எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உள்ளே கழட்டி காமிக்கிறேன், அங்கே ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு எடுத்துக்கலாம். இந்த உள்ளைங்க மூணு ஐசி இருக்குது. ஒரு சப்பு, ஒரு சரவுண்டு, ஒரு லெஃப்ட் ரைட்டுக்காக போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் ரைட்டு, 2 சரவுண்டு. இது கொஞ்சம் லோக்கல் கம்பெனியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் லோக்கல் பிராண்டுனால இப்படி போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 4th ஆர்டர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி டைப்பில் போட்டுக்கிறாங்க. இப்போ வர லோக்கல் ஹோம் தேட்டருக்குலாம் சைடில் வந்துடும் ஸ்பீக்கரு, சூப்பர் ஸ்பீக்கரு. இது உள்ளே கொடுத்துருக்காங்க, பழைய மாடல். அப்படி உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் 5 வோல்ட் இங்கே எடுக்க முடியலை அப்படின்னா இங்கேருந்து 5 வோல்ட் எடுக்கலாம். இந்த பவர் சப்ளை இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்ரு, இங்கேருந்து எடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை சால்ட்டிங் ஆகி போச்சு, அதனால் ரிப்பேர் ஆகும், அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. இது இந்த கஸ்டமர் நம்ம 4440 ஒரு ஸ்டீரியோ ஆம்பு போட்டுருக்கோம் பாருங்கள், அந்த கஸ்டமர் கொண்டாந்து கொடுத்தாரு. உங்களுக்கு எதாவது யூஸ் ஆகுமான்னு பாருங்கள் அப்படின்னு. இது எல்லாமே ட்ரை சால்ட்டிங் ஆகிருக்கு. எல்லாமே கழட்டி தான் முடிஞ்ச வரை பண்ணி பார்த்துருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியுன்ற அப்படியே விட்டாங்க. இது எங்கே இந்த 5 வோல்ட் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் லைன் இங்கே வரும் 12012, இந்த கெப்பாசிட்டி வரும். ஒயரில்
கட்டாகி இருக்குது. இந்த 4 டயோடு போட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே ஆப்போசிட்டு நீங்கள் வந்து 5 வோல்ட் எடுத்துக்கலாம். உங்கள் ஹோம் தேட்டரில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. 2200 mmT 25 வோல்ட்டு அந்த கெப்பாசிட்டர் இல்லை. நீங்கள் பார்த்து எடுத்துங்க. இதில் -12 வோல்ட்டு +12 வோல்ட் வரும். நீங்கள் +1 வோல்ட் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். மல்டிமீட்டர் வந்து செக் பண்ணிக்கோங்க வச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை சால்ட்டிங் ஆயிடுச்சு. ஐசியெலாம் மாற்றிருப்பாங்க இருக்குது. நீங்கள் இங்கேருந்து 5 வோல்ட் எடுத்துக்கலாம். இதில் ப்ளஸ் வோல்ட்டு வச்சு இந்த மாதிரி ரெகுலேட்டர் வச்சு 7805 இந்த ரெகுலேட்டர் வச்சு இதில் ரைட் சைடு இந்த பின்னு வந்து கால் உங்கள் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இதை அப்படி உங்கள் சைடு வச்சுக்கிட்டு இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறதுல வந்து நீங்கள் இதிலேருந்து எடுக்கிற வோல்ட்டை கொண்டு இங்கே கொடுக்கணும். இதில் ஒரு கிரவுண்ட் எடுத்து சென்டரில் கொடுத்துருங்க. 5 வோல்ட்டு இந்த பக்கம் வந்துடும். 7805 ரெகுலேட்ரு. நீங்கள் அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா 12 வோல்ட் வந்துடும். 78 நீங்கள் பின்னு வந்து உங்கள் சைடு வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பின்னை அப்படி நின்னீங்கன்னா பின்னு உங்கள் பக்கம் இருக்கணும். இந்த சைடு நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்களோ அந்த சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து 12 வோல்ட்டு கொடுக்கணும். இப்படி கொடுத்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். அதை இது சால்ட்டி பண்ணி காமிச்சிருவேன். இது லைன்லாம் ஓகே. இதுவே ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம். இதை மறுபடியும் ரெடி பண்ணுறணும். ஆனால் இது கொஞ்சம் பிசிபி நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பழைய ஹோம் தேட்டர் உங்கள்கிட்ட வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதை கழட்டி உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் நல்லா தரமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இதை நான் இந்த சாம்கான் இருந்துச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ வர்றதில் வந்து அவ்வளோ வராது, குவாலிட்டி வராது. சில்வர் காயில் தான் வரும், காப்பர் காயில் வராது. இது சாம்கான் இருக்கும். சரி, இது காயில் ஒரிஜினலாக நான் செக் பண்ணி பிரித்து பார்த்ததில் இது வந்து காப்பர் காயில் தான். அப்புறம் இந்த பிசிபி தரமாக இருக்குது. இந்த ட்ரை சால்ட்டிங் மட்டும் ரெடி பண்ணிட்டால் இது வேலை செய்யும். இது வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை போடுறேன். இதை தனியாக வேறு இதில் இருந்தால் உங்களுக்கு வேறு இதில் எடுத்து எப்படி மாற்றுறது அப்படின்னு. ஏன்னா இப்போ வர ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசிபி தான் வரும். ரிஜிஸ்டர்லாம் பாருங்கள். இது இப்போ கொண்டாந்து விற்கிற ஹோம் தேட்டர், வீடு கொண்டாந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஹோம் தேட்டர் இது ஓடுது. இது கொஞ்சம் பழைய மாடல்னால ரிஜிஸ்டர்லாம் பாருங்கள் தரமாக போட்டிருக்குறாங்க. அதனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் இதை எப்படி அடுத்ததில் எடுத்து யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். இது 4th ஆர்டர் சப்புனால இது நல்லாயிருக்கும். அதனால் இதை சப்பாக பயன்படுத்திட்டு இது வேறு கேபினட்டில் போட்டு, சின்ன கேபினட் போட்டு இதை எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தவர், அவருக்காக அந்த வீடியோ போட்டேன். இந்த ரெகுலேட்டர் பார்த்துங்க நண்பரே. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பக் கன்வெர்ட்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள்
இது வந்து இன்னு, இது வந்து உங்களுக்கு அவுட் வந்துடும். அப்படியே லைன் கொடுத்துடக்கூடாது. இதில் இது வந்து இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வோல்ட்டு வந்து 5 வோல்ட்டு கரெக்டாக வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மல்டிமீட்ரு வேணும். நீங்கள் மல்டிமீட்ரு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.